தாகத்துக்கு தேவை தண்ணி தரமா இருக்குது பொன்னி. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? உண்மையிலே பொன்னி வந்து ரொம்ப தரமா இருக்கு. பொன்னி சீரியல் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அதுலயும் குறிப்பா வந்து இந்த கார்த்திகை அப்படிங்கிற கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் இந்த சீரியல்ல பல திருப்பு முனைகள்லாம் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயாவோட வீட்டுல, அதாவது பொன்னி சீரியல்ல ஜெயா இருக்காங்களே அவங்க வீட்டுக்கு வெளில தான் நான் இருக்கேன். உள்ள எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை தொகுத்து வழங்குவது உங்கள் போட்டிருப்பாங்க நம்புறேன். இன்னைக்கு நல்ல வேட்டை. சண்முகம் சுந்தரம், அதுக்கப்புறம் எங்களுடைய குடும்பத்தின் தலைவர் சந்தன சேகர். எல்லாரோட பேரையும் அடிச்சு வச்சிருக்கேன். ஒரு சீட் எடுக்கிறீங்க, ஒரு கேரக்டர் எடுக்கிறீங்க. அவரை பத்தி மக்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் சரி சொல்லிட்டு அவரை மாதிரியே இமிடேட் பண்ணிக்காம இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ரகசியம் என்ன சொல்றது? சக்தி நல்ல பையன், நல்லவன் வல்லவன் சொல்லலாம். என்ன கொஞ்சம் லேட்டா வருவோம் அவ்வளவுதான். அதை திருத்தி எப்படி போட்டு இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சுந்தர மாதிரி நடிச்சுக்காங்கன்னா அந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. நான்லாம் வந்து எப்பவுமே வேலை காரியம் தான் சுத்திக்கிறேன். ஒரு வேலைக்காரி கூட எனக்கு இல்லைங்க. நீ சாவம்ல செத்த போயில 3 வேலைக்காரி மாதிரி இப்ப ஒரு வேலைக்காரி கூட இந்த வீட்டுல இல்ல. முழு கதை சுந்தர மாமா. அட பாவி, ஆரம்பிச்சிட்டாங்களா? போடவே மாட்டாங்க பாக்குறியா? செவனே தானா போய்க்கிருந்தேன். கடைசி சீரியல் செக் பண்ணுவீங்களா? விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். என்னுடைய கனவு கண்ணி பொன்னி செருப்பு பிஞ்சு போகும். பொன்னிய பத்தி சொல்லணும்னா உண்மையாவே ரொம்ப தங்கமான பிள்ளைங்க. சும்மா சொல்லக்கூடாது. பக்கத்துல நம்ம என்ன மாசு ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பொன்னி திங்கள் முதல் சனி மதியம் 2:30க்கு